ஒலித்த கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். ஒரு படை நாகம் போல இருக்கிறது, ஆனால் கொஞ்சோண்டு மனிதர்கள் தான் இருக்காங்க. இன்னொரு படை ரொம்ப அதிகமான நபர்கள் இருக்காங்க, எல்லாருடைய மனதும் எலி மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பாம்பு மாதிரி நாக மாதிரி இருக்கிற ஒரு படையிலிருந்து வரக்கூடிய மூச்சுக்காற்று எலி மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய படையை கொண்ட அந்த படையை நடுங்க செய்யும், சொல்லப்போனா விரட்டி அடித்து விடும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் அவர்கள். ரா பாகம் 18 ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு. கவர்மெண்ட் ஹவுஸ்ல ஏஎம் மாலிக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். இந்த இன்ஃபர்மேஷன் ராவுக்கு கிடைக்குது. ரா நம்முடைய விமானப்படைக்கு சொல்றாங்க, இப்போ நம்முடைய விமானப்படை 4 மிக்ரக விமானங்கள், 32 ராக்கெட், இது எல்லாமே அந்த ஒரு பில்டிங்கை தாக்குவதற்கு தயாராக இருந்து வருகிறார்கள். ஆனா எந்த பில்டிங்? ஏன்னா பிசோனி அவர்களுக்கு இந்த பில்டிங் தெரியும், ஆனால் அந்த பில்டிங் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, அவங்க கிட்ட ஒரு மேப் இருக்குது, ஒரு இண்டு மார்க் இருக்குது, கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் தெரியுது. ஸோ கரெக்டான பில்டிங்கை அழிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா நிறைய மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். இதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது நம்முடைய விமானப்படை. இந்த தருணம் எப்படி இருந்துச்சு, இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது, இதுதான் பார்ட் 19ல் பார்க்க போகிறோம். இது ரா பாகம் 19. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ விங் கமாண்டர் பிஷ்னோய் அவர்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருக்காரு, எந்த பில்டிங்கை நம்ம அழிக்க வேண்டும். அது வேற டைம் போயிட்டே இருக்கு, வெறும் 15 to 18 நிமிடங்களில் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே நடக்கிற கூட்டம் அடுத்த கட்டமாக ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தினா ஐநா சபையிலிருந்து சீக்கிரமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துரும், அதுவரையிலும் இந்திய அரசாங்கம் நம்மை மொத்தமாக விழுங்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்தை கலைத்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும், பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர முடியும். இது ஆரன் கவ் அவர்களுக்கும் தெரியும், இந்திரா காந்தி அவர்களுக்கும் தெரியும், இந்த பிஷ்னோய் அவர்களுக்கும் தெரியும். சோ அந்த தருணத்துக்காக காத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு ராக்கெட் நம்ம விமானப்படையை நோக்கி வருகிறது. போடுற அந்த பில்டிங்க்கு மேல வெடி அப்படின்னு சொல்லி நம்ம விமானப்படை 4 மிக்ரக விமானங்களும் அந்த பில்டிங்கை பார்த்து குண்டுகளை வீச தொடங்குகிறார்கள். ஸோ கரெக்டான தருணத்தில் அங்கிருந்து ஒரு சின்ன இலக்கு வந்ததால் மட்டும்தான் நம்மளால அந்த கவர்மெண்ட் ஹவுஸை அழிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லுது ராவினுடைய வரலாறு. நம்முடைய 4 மிக்ரக விமானங்கள் அந்த பில்டிங்கை கரெக்டாக அவங்களுடைய ராக்கெட்டை வச்சு அழிச்சாலும் அப்படியே அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து வருகிறது. அந்த பில்டிங்குள்ளே நம்ம இப்போ எட்டி பார்க்க போகிறோம். ஏஎம் மாலிக் அவர்கள், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய இப்போதைய பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதனுடைய ஆக்டிவ் கவர்னராக இருந்தவர் தான் ஏஎம் மாலிக் அவர்கள். ஏஎம் மாலிக் அவர்கள் நம்ம மேலே குண்டுகளை வீசிட்டாங்க, அவ்வளோதான், இதுதான் நம்முடைய கடைசி மீட்டிங் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார். இந்த பில்டிங் அப்படிங்கிறது உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி உடஞ்ச இடத்துல ஒரு சின்ன டேபிள் இருக்குது, அந்த டேபிள் ஒரு பேனாவும் சில விதமான நோட் பேடும் இருக்கு. மனுஷன் நேரா அங்க பேனாவை எடுத்து அந்த நோட் பேட்ல என்னமோ எழுதுறார். ஏன்னா அவருடைய கடைசி மூச்சு அப்படின்னு சொல்லி அவர் நம்புறார் அப்படின்னு சொல்லி அவரே சில நேரங்களில் சொல்லி இருக்கிறார். ஸோ அப்படி எழுதின பிறகு அவர் மறுபடி பார்க்கக்கூடியது ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு. அந்த தண்ணீரை கொஞ்சமா குடிச்சிட்டு நமாஸ் அப்படிங்கிறது, அதாவது தொழுகை அப்படிங்கிறத நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அடுத்த குண்டு இந்த பில்டிங்ல மோதுது. ஸோ இந்த பில்டிங்கை மோதும் போது மறுபடியும் ஏஎம் மாலிக் அவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, அவர் உயிர் பிழைக்கிறார். உடனே சில ரேடியோ சிக்னல் வழியாக அங்க இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரலான நியாசி அவர்களை கொஞ்சமா இவர் கான்டாக்ட் பண்றார் ஏஎம் மாலிக் அவர்கள். இப்படி நம்ம மேல இந்தியா தாக்குதல் நடத்திட்டாங்க, அந்த கூட்டமைப்பு நடைபெறவில்லை, இந்தியா ஜெயித்து விட்டது, அதை நம்ம அறிவிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஸோ நியாசி அவர்களுக்கும் வேறொரு விஷயம் புரிஞ்சிருச்சு, யஹ்யா கான் அவர்கள் சத்தியமா நமக்கு உதவி பண்ண மாட்டார். இப்போ யஹ்யா கான் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை நியாசி அவர்களுக்கு செல்லுது. ஆனா யஹ்யா கான் என்ன தெரியுமா செஞ்சிட்டு இருந்தாரு, பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். சொல்ல போனா அரையுடையுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுது வரலாறு. அங்க இருக்க பல விதமான புத்தக ஆசிரியர்கள் அவங்களுடைய வரலாற்றில் இந்த ஒரு நிகழ்வை எடுத்து கூறுகிறார்கள். கடைசியா நியாசி அவர்களுக்கு கால் பண்ணும்போது யஹ்யா கான் அரை ஆடையுடன் தான் இருந்தார், ஒரு பெண்ணுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றதுதான் யஹ்யா கானுடைய வரலாறா இருக்கு. யஹ்யா கான் நியாசி அவர்களுக்கு அடுத்ததா ஒரு ரேடியோ சிக்னல் அனுப்புறார். என்ன தெரியுமா சொல்றார், நீ நல்லபடியா யுத்தம் செஞ்ச, வரலாறு
உன்னை அதிகமாக பேசும், எதுக்கும் பயப்படாத, நம்ம எல்லாத்தையுமே சரி கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் வார்த்தை. இந்த ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஆரன் கவ் அவர்களும் நாயர் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு கடைசியா இந்த நியாசி அவர்கள் அமெரிக்காவினுடைய கவுன்சிலருக்கு சின்னதாக ஒரு ஃபோன் கால் பண்றார். அதாவது ரேடியோ சிக்னல் வழியா ரேடியோ கால் பண்றார். அப்படி பண்ணும்போது நாங்கள் இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறோம், எங்களுக்கு ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஆரன் கவ் அவர்கள் கேட்ட உடனே இந்தியாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி யுத்தம் முடிவடைந்து விட்டது. சீக்கிரமாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்ம கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஐநா சபை வழியாக இல்லை, நேரடியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும். இந்த நேரம் பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டிசம்பர் 14ஆம் தேதி இந்த ராணுவ ஜெனரல், பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் நியாசி அவர்கள் பேசினது அமெரிக்கன் கவுன்சில் ஜெனரல் ஹெர்பர்ட் ஸ்பிவாக் அவர்கள் தான். ஹெர்பர்ட் ஸ்பிவாக் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது தான் ஆரன் கவ் அவர்களுடைய சின்ன ஒரு யூகம். ஸோ 14ஆம் தேதியே நமக்கு இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த அழைப்பு வந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஆரன் கவ் கேட்குறாங்க. இந்தியாவினுடைய அமெரிக்காவினுடைய அந்த தூதரக அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லாட்டி ரேடியோ சிக்னல் சொல்லியாக கேட்கும்போது, இவங்க யாருமே எங்களுக்கு அப்படி இன்ஃபர்மேஷனே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அடுத்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. யஹ்யா கான் அவர்கள்ட்ட நியாசி பேசின போது யஹ்யா கான் நேரடியாக அமெரிக்காவுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கு, இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்கு முன்னாடி இந்தியாவிடம் இழந்த பகுதிகளை திருப்பி விடுங்கள், இல்லைனா வேற வழியே கிடையாது, அதுவரையிலும் நீங்களும் இந்தியாவும் அமைதிக்கு திரும்பி விட்டீர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தூதரக அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொஞ்சமா இரட்டை வேடம் போட ஆரம்பித்திருக்கிறது. இதனால தான் அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் கூட இந்தியாட்ட பாகிஸ்தான் கூட சீக்கிரமா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்தியாவுக்கு கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பெரிய அளவு நாங்கள் தோற்றுவிட்டோம் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். டிசம்பர் 16ஆம் தேதி இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய பாராளுமன்றத்தில் வந்து சில விதமான உரைகளை ஆற்றுகிறார்கள். இந்த தருணத்தை நம்ம விட்டிருந்தோம்னா வேற எந்த தருணமும் கிடைச்சிருக்காது, பங்களாதேஷுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நம்மகிட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விட்டார்கள் பாகிஸ்தான், நாம வின் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 93,000 போர் கைதிகளை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். ஆல்ரெடி பங்களாதேஷ்லேருந்து வந்த 1 கோடிக்கும் அதிகமான நபர்கள், இப்போது ஒரு 93,000 போர் கைதிகள், பெரிய அளவு ராணுவ வீரர்கள், அவங்க கிட்ட இருந்து வாங்கப்பட்ட வெப்பன்ஸ், இது எல்லாமே நம்முடைய போர் கைதியாக இருந்தாலும் இவங்களை பத்திரமா பாதுகாக்க வேண்டியதும் இந்தியாவினுடைய ஒரு சுமையாக மாறுகிறது. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இந்தியா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டது அப்படிங்கிற அவங்களுடைய அந்த சந்தோஷம் ஒவ்வொரு தெருக்களிலும் மிளிர்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்திரா காந்தி அவர்களுக்கும் இந்தியாவினுடைய ராணுவ ஜெனரலாக இருந்த மனாக்ஷா அவர்களுக்கும் நன்றியை சொல்றாங்க. யாருக்கும் தெரியாது ராதா இதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலகட்டத்தில். ஆனா பிற உலக நாடுகளுக்கு தெரியும், இதை கண்டிப்பா ராணுவம் மட்டும் செஞ்சிருக்காது, இந்தியாவினுடைய உளவு பிரிவு நம்ம நினைச்சதை விட பெருசா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சிஏவா இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான உளவு அமைப்புகளாக இருக்கட்டும், ரா யார், ஆரன் கவ் யார், நாயர் யார், PN பானர்ஜி யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளத்தையே தேடிட்டு இருந்தாங்க. நம்முடைய ராவினுடைய அலுவலகத்தில் இந்த ஒரு சந்தோஷம் குட்டி ஒரு பார்ட்டியா மட்டுமே முடிந்தது. கூடி போனா ஒரு 10 நபர்கள் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரா அடுத்ததா என்ன செய்ய போகுது, நாயர் நினைக்கிறார் அவ்வளோதானப்பா முடிஞ்சில போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கும்போது தான் ஆரன் கவ் அவர்கள் பின்னாடி வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிட்டு உள்ள வந்து ஆரன் கவ் அவர்கள் கதவை லாக் பண்ணிட்டு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இதை முடிச்சா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், அப்படி முடியலைன்னா கண்டிப்பா நம்முடைய தோல்வி இங்கே உறுதிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நாயர் அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே போர் கைதிகளாக பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆரன் கவ் அவர்கள் சொல்கிறாங்க இருக்கு, அதுதான் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். இந்த ரஹ்மான் அவர்கள் பாகிஸ்தானுடைய சிறையில் இருக்காங்க, அவங்கள விடுதலை செய்யும் வரையிலும் பாகிஸ்தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ரஹ்மான் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது பங்களாதேஷ் வரையிலும், அதாவது புதிதாக பிறந்திருக்கும் நாடு வரையிலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், எப்படியாவது முஜிபுர் ரஹ்மானை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஆரன் கவ் அவர்களுடைய திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு பிறகு அடுத்ததாக ஒரே நாளில் ஒரு லண்டனுக்கு சில நபர்களை அனுப்பி வைக்கிறாங்க ராவினுடைய ஏஜென்ட். எதுக்காக அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்குது. லண்டன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர், அதாவது பாகிஸ்தானுடைய பிரசிடென்டாக இருந்தவர் தான் சுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள். இந்த சுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள் லண்டன்ல ஒரு விமான நிலையத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் நிற்பார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ராவுக்கு கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உடனே வேறொரு பெண்ணுக்கு பகிரப்படுகிறது. அந்த பெண்ணினுடைய பெயர் லைலா அப்படிங்கிறது தான். யார் இந்த லைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஈஸ்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஈஸ்ட் பாகிஸ்தான் கவர்மெண்டினுடைய மிக முக்கியமான நபராக இருந்தவர் முசாஃபர் ஹுசைன் அவர்கள்.
இந்த முசாஃபர் ஹுசைன் அவர்களுடைய மனைவி தான் லைலா அவர்கள். இந்த லைலா முசாஃபர் ஹுசைன் அவர்களை கல்யாணம் செய்வதற்கு முன்பாக இந்த சுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவங்களுடன் ரொம்ப நெருக்கமா இருந்த நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைலா சுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்களை பார்த்து, பூட்டோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைலாவை பார்த்த உடனே பூட்டோவும் நல்லா இருக்கியா, என்ன விஷயம் இங்கே வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இல்லை, நான் லண்டனில் தான் இருக்கேன். வார் தொடங்கும் போது, யுத்தம் தொடங்கும் போது முசாஃபர் மட்டும்தான் அங்கே இருந்தார், பங்களாதேஷில் இருந்தார். நான் லண்டன்லேயே சிக்கி விட்டேன். ஆனால் இப்போ போர் கைதிகளுடைய பட்டியலில் முசாஃபர் ஹுசைன் அவர்களுடைய பெயரும் இருக்கு. எப்படியாவது நீதான் அவரை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லைலா பூட்டோ அவர்களிடம் கேட்கிறாங்க. பூட்டோ அவர்கள் கேட்குறாங்க, இந்த ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் அங்கே போர் கைதியாக தான் இருக்கார் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக இந்திரா காந்தி தான் உன்னை சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி சொல்லி அனுப்பியிருந்தா இந்திரா காந்திக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிரு. நான் அவரை காப்பாற்றுறேன். யாரை? உன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய முசாஃபர் ஹுசைன் அவர்களை காப்பாற்றுறேன். அதுக்கு பதிலாக நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை லைலாவிடம் கேட்கிறார் பூட்டோ அவர்கள். நீங்க ரஹ்மானை மட்டும் விட்டு கொடுத்துட்டா போதும், மீதம் இருக்கும் எல்லா நபர்களையும் நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கூற்றாக இருக்கு அப்படின்னு சொல்லி லைலா அவர்கள் சொல்றாங்க. ஸோ இப்போ பூட்டோ அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாவி ரஹ்மான் அவர்கள் மட்டும்தான். இந்த ரஹ்மான் அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது என்றால் 93,000 போர் கைதிகளுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறது பாகிஸ்தானால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ரஹ்மானை வச்சு தான் இவங்க 93,000 நபர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது பாகிஸ்தான். பூட்டோ அவர்களுடைய மனசில் லைலா வந்து விதைச்ச விதையும் அப்படித்தான். அந்த விதைக்கான காரணமாக இருந்தவர்களும் ரா தான். ஸோ ரா நினைச்ச மாதிரியே ரஹ்மான் அவர்கள் கொல்லப்படாமல் இருந்தால் கண்டிப்பா ரஹ்மான் அவர்களை வைத்து மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளை இங்கே செய்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய காய் நகரத்திலே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ரஹ்மான் அவர்கள் இப்போது பாகிஸ்தானுடைய சிறையில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அடுத்த ட்விஸ்ட், ரஹ்மான் அவர்கள் பாகிஸ்தானுடைய சிறையிலே கிடையாது. சொல்லப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரஹ்மான் அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. யார் வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல் சூப்பரண்ட் வழியாகவே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதற்கான காரணம் இருக்கு. இந்த ரஹ்மான் அவர்கள், ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேஷினுடைய மிக முக்கியமான தலைவர். அவர் தான் பங்களாதேஷ்க்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவித்த முதல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த சிறை இருந்தது பாகிஸ்தானுடைய ஜெனரல் இருந்தார் பாருங்க, நியாசி, அவருடைய ஊருக்கு மத்தியில. ஸோ அவருடைய ஊருக்கு மத்தியில் அப்படி ஒரு சிறைச்சாலை இருந்தது. இந்தியாவினுடைய சார்பாக நியாசி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை அந்த ஊர் மக்கள் பகிர்கிறார்கள். அந்த பகிர்ந்த செய்தி சிறையில் இருந்த பல சிறை கைதிகளுக்கு வந்தடைகிறது. சிறை கைதிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களால தான் நம்முடைய நியாசி கொல்லப்பட்டு விட்டார். இன்னைக்கு நைட்டே நம்ம யாரை கொல்லணும், ரஹ்மானை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் 10, 8 இந்த ஒரு காலகட்டத்திலே அவங்க பிளானை போட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட் ஒரு குழி தோண்டப்படுகிறது. குழி தோண்டப்படுவது எல்லாத்தையுமே முஜிபுர் ரஹ்மான் பார்த்து கொண்டே இருக்கிறார். முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்மளை கொன்னு அதை புதைப்பதற்காகத்தான் அங்க குழிகள் தோண்டப்படுகிறது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் கடைசி அங்க கொஞ்சம் அவருடைய நமாஸ், அவருடைய தொழுகை எல்லாமே செய்து வரும்போது ஒரு கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்பட்ட உடனே முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் திறக்கிறாங்க. திறந்து சொல்றார், என்ன நீங்க கொல்லதான போறீங்க, அப்படி கொல்வதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே முஜிபுர் ரஹ்மானை பார்த்து சூப்பரண்ட், அந்த செல் சூப்பரண்ட் சொல்றார், இல்ல நான் உன்னை கொல்லல, உன்னை கொல்றதுக்கு இங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, உன்னை காப்பாற்ற போறேன், சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முஜிபுர் ரஹ்மானும் அந்த செல் சூப்பரண்டும் தப்பிச்சு போறாங்க. அப்படி கொண்டு வந்த அந்த ரஹ்மானை சிறை காவலர் அவருடைய வீட்டிலேயே தங்க வைக்கிறார். அப்படி தங்க வச்ச பிறகு இந்த சிறை காவலர் நேரம் எங்கே போயிட்டாரு, சிறைச்சாலைக்கே போயிட்டார். யுத்தம் அங்கே நடந்துட்டு இருக்கனால ரஹ்மான் அவர்களை யாருமே தேடல. கடைசியா டிசம்பர் 17ஆம் தேதி ரஹ்மான் அவருடைய செல்லுல இருக்காரான்னு பார்த்தா கிடையாது. ஸோ ரஹ்மான் செல்லிலிருந்து காணவில்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தீயா பரவுது. அந்த சிறை காவலரை அழைத்து விடுகிறார் இந்த பூட்டோ அவர்கள். பூட்டோ அவர்கள், நியாசி அவர்கள், சிறை காவலர், இவங்க 3 பேரும் பேசிக்கொள்றாங்க. ரஹ்மான் அவர்கள் எங்க போனாருன்னு தெரியல, நீ தான் அவரை கொண்டு போயிருக்க இல்லாட்டி பத்திரமா வச்சிருக்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ரஹ்மான் இல்லாட்டி அதை சார்ந்த நபர்கள் இருந்தா சொல்லிரு, அவர் இருந்தாதான் நம்மளால 93,000 நபர்களை காப்பாற்ற முடியும், தயவு செய்து ரஹ்மானிடம் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்து விடு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே வந்து சிறை காவலர் ரஹ்மான் சொல்லும்போது ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க, நான் பூட்டோ அவர்களையும் நியாசி அவர்களையும் பார்க்க வேண்டும், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த 93,000 நபர்களை நான் காப்பாற்றி தருவேன் அப்படின்னு சொல்றார். ரஹ்மான் அவர்கள் நியாசி மற்றும் பூட்டோ அவர்களிடம் முன்பு நிற்கிறார்கள். ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரியே, என்ன நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா 93,000 நபர்களை நான் காப்பாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பூட்டோ அவர்களும் நியாசி அவர்களும் ரஹ்மான் அவர்களை விடுதலை செய்ய தயாராகிறார்கள். கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்து ஒரு 20 to 30 தினங்கள் ஆகிவிட்டது. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தான் ரஹ்மான் அவர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்துகிறார்கள். அதுவும் லண்டன் வழியாகத்தான் வர வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த ரஹ்மான் அவர்களை எப்ப வேண்டுமானாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதா யஹ்யா கான் அவர்களுடைய கையெழுத்து. ஸோ ஒரு பேப்பர்ல யஹ்யா கான் அவர்கள் ஆல்ரெடி கையெழுத்து போட்டுட்டாங்க, நீங்க ரஹ்மானை எப்ப வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஆனா ரஹ்மானை கொன்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத இன்டைரக்டா பூட்டோ
அவர்களுக்கு லைலா வழியாக ஆரன்கவ் ரா அப்படிங்கிற அமைப்பு தெளிவாக சில விஷயங்களை சொன்னதுனால ரஹ்மான் அவர்கள் உயிருடன் பங்களாதேஷுக்கு செல்கிறார். இந்தியாவிடம் வந்து மறுபடியும் இந்தியாவிலிருந்து தான் பங்களாதேஷுக்கு போறாரு. மறுபடியும் இந்த 93,000 நபர்களில் பங்களாதேஷை சார்ந்த பல நபர்கள் இருந்தாங்க. அவங்க நாட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் மட்டும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் அத்தனை நபர்களை போர் கைதியாக வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு பதிலாக ரஹ்மானை வைத்து பங்களாதேஷுக்கு உண்மையான ஒரு சுதந்திரத்தை வாங்கி தந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற வரலாறை மறுபடியும் எழுதி சென்றது ராவினுடைய இந்த ஒரு வரலாறு. இதுக்கு தகுந்ததுபடி முடிவுகளை எடுத்தார் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இதுக்கு தகுந்ததுபடி எல்லா காய் நகரத்திலையும் செய்தார்கள் ராணுவ ஜெனரல் மனாக்ஷா அவர்கள். டோட்டலா ராவினுடைய இந்த விளையாட்டு ஒரு சித்து விளையாட்டாக பல நாடுகளும் இன்றளவும் பார்க்கிறது. ஏன்னா 2வது உலகப் போருக்கு பிறகு இவ்வளோ பெரிய பாராட்ரூப்ஸினுடைய ஒரு ஜம்பிங், 2வது உலகப் போருக்கு பிறகு இவ்வளோ பெரிய போர் கைதிகளுடைய ஒரே நேர எண்ணிக்கை, 2வது உலகப் போருக்கு பிறகு அதிகப்படியான பீரங்கிகள் விளையாண்ட ஒரு யுத்தம், 2வது உலகப் போருக்கு பிறகு பல ஆறுகளை கடந்த பலவிதமான நாடுகளுடைய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த 1971 யுத்தம் மிகப்பெரிய வரலாறாக இன்றளவும் பேசப்படுகிறது. இந்த வரலாறு தான் ரா பாகம் 19 வரை பார்த்தோம். ரா பாகம் 20 அதுதான் கடைசி பார்ட்டாக இருக்க போது. அதன் பிறகு ரொம்ப நாட்களுக்கு பிறகு தான் ராவினுடைய அடுத்த சீரீஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரா பாகம் 20ல் அடுத்தடுத்த வருடங்களில் ரா என்ன செய்தது, அதற்கு பிறகு ரா அப்படிங்கிற அமைப்பை தடைப்படுத்த நினைத்தார்களே அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வரப்போகிற சீரீஸுக்கான சின்ன ஒரு இன்ட்ரோவாக மட்டுமே இருக்க போகிறது ரா பாகம் 20. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், பங்களாதேஷுக்கு இப்படி ஒரு விடுதலை வாங்கி தந்த இந்தியாவை பங்களாதேஷ் இப்போது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது, இந்த ராவினுடைய அமைப்பு இப்போது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.